கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து பரிமால் கலைஞருக்கு ஒரு அற்புதமான ஒரு நினைவில்லத்தை, அவர் வாழ்ந்த இல்லத்தை வைத்தார். அதே நவம்பர் என்றால் எனக்கு நினைவுக்கு வருகிறவர் கலைவாணர் எஸ். கிருஷ்ணன். நவம்பர் 29ஆம் நாள் 1908ஆம் ஆண்டு பிறந்தவர் கலைவாணர். இன்றைக்கு வருகிற 29ஆம் நாள் கலைவாணருடைய 117வது பிறந்த நாள். 2008 அவருடைய நூற்றாண்டு தொடங்கி இந்த 17 ஆண்டுகளாக அவருடைய கதையை, புகழை நான் பரப்பி வருகிறேன் என்ற ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லி, கலைவாணருடைய சினிமாவிலிருந்து ஒரு ஜோக்கு, அதாவது அந்த நகைச்சுவை காட்சியை உங்களுக்கு சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஏன்னா மற்ற விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு இதை வந்து சென்சார் பண்ற காலத்துல வாழ்ந்து. சூப்பர் சூப்பர். கலைவாணருடைய நகைச்சுவை என்பது பொதுவாக அறிவியல் கண்ணோட்டத்தோட, முற்போக்கு கருத்துக்களோட, மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக இப்படி பல அம்சங்கள்ல வந்து மற்ற நகைச்சுவை கலைஞர்கள் கலைவாணர் பேர் விட்டிருப்பார். அதனாலதான் அவரை வந்து தமிழ் சினிமாவின் சார்லி சாப்ளின் என்று அழைத்தார்கள். கலைவாணரும் மதுரம், அவருடைய காதல் மனைவி மதுரமும் கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேல் ஜோடியாகவே நடித்தார்கள். அது ஒரு பெரிய சாதனை. ஆனால் உலக சாதனையில வந்து இடம் பெறல. ஆனால் உலகத்திலேயே ஒரு நகைச்சுவை ஜோடி, அதாவது கணவனும் மனைவியாக நகைச்சுவை கலைஞர்கள் 100 படங்களுக்கு மேல நடிச்சது அப்படின்னா கலைவாணருக்கு ஈடாக வேற யாரும் இல்லை அப்படின்னு தான் ஒரு உண்மை. இவங்க 2 பேரும் வரக்கூடிய ஒரு காட்சி, ஒரு 2 சினிமாவிலிருந்து காட்சி சொல்றேன். ஏற்கனவே நான் கடந்த ஆண்டுகளில் நான் இதை பேசியிருக்கலாம், இருந்தாலும் கூட அதை நம்ம மறுபடியும் நினைவூட்டி கொள்வதில் தவறு இல்லை நினைக்கிறேன், அல்லது புதிதாக கேட்கிறவர்களுக்கு. ஒரு படத்துல வந்து ஒரு கிணறு இருக்கும். கலைவாணருடைய காட்சிகள், நகைச்சுவை காட்சி எவ்வளவு எளிமையா இருக்கு, எவ்வளவு செய்திகளை சொல்லுது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணற்றினுடைய செவருல வந்து மதுரம் அம்மையார் உட்கார்ந்து இருப்பாங்க. கீழே வந்து கலைவாணர் நின்றுட்டு இருப்பார். அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஏங்க தோஷத்துக்கும் சந்தோஷத்துக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்பாங்க. உடனே கலைவாணர் சொல்லுவாரு, நீ அப்படியே நீயாவே உள்ள விழுந்துட்டீன்னா அது எனக்கு சந்தோஷம், நான் உன்னைய பிடிச்சி தள்ளேன்னா அது எங்கேய பிடிச்ச தோஷம் அப்படிங்கிறது. ஏன்னா புலகேசம் வந்துடும். இப்படி ஒரு நகைச்சுவை காட்சி கலைவாணருடைய படத்துல வரும். அது என்னன்னா சந்தோஷம், தோஷம், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான வட சொல்லை கேலி செய்து, அதாவது சந்தோஷம்னு சொல்வது இன்னைக்கு வந்து மாறி மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி அப்பவே அவர் கலைவாணர் அந்த மாதிரியான சொற்களை பகடி செய்து நகைச்சுவை காட்சி வைக்கிறார். இன்னொரு நகைச்சுவை காட்சி ரொம்ப முக்கியமானது, ஒரு கதை போல வரும். ஒரு படத்துல வந்து கலைவாணர் வந்து கலைவாணருடைய மனைவி மது